ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா மீண்டும் சந்திக்கும். ஸோ மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு லைஃப் டைம் ஃபுல்லாக ஃப்ரீயாக நெட் எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சுமார் ஒரு 5 மாதங்களுக்கு முதல்ல நான் வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா நான் எந்த ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணலை. இதான் அதுக்கப்புறமா ஃபஸ்ட் வீடியோ. ஸோ நான் அன்றாடம் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோக்களில் மிகவும் ரீச் ஆகி எனக்கு வந்துட்டு 845 சப்ஸ்கிரைபரை எடுத்த அந்த வீடியோன்னா அது இந்த வீடியோ தான். ஸோ அது என்ன வீடியோனா, மற்றவங்களுடைய ஃபோன் கேமராவை எப்படி ஹேக் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு சவுண்ட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதை நிறைய நண்பர்கள் வந்துட்டு கமெண்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப சாரி, அது கொஞ்சம் மைக் ப்ராப்ளம் ஆகிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாமே கிளியராக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே, இப்போ வந்துட்டு என்னுடைய மெயின் பேலன்ஸை பார்ப்போம். டேட்டா எத்தனைன்னு பார்ப்போம். என்னுடைய டேட்டா பேலன்ஸ் வந்துட்டு 0.12 என்னுடைய டேட்டா பேலன்ஸ். நைட் எம்பி வந்துட்டு 480 இருக்குது. ஸோ இப்போ எப்படி வந்துட்டு நான் நெட் யூஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்ப்போம். இது வந்துட்டு நம்மளுடைய சேனல். இப்போ பார்ப்போம். இப்போ வந்துட்டு உடனே நான் எந்த ஒரு டேட்டாவும் இல்லாதனா இப்போ வந்துட்டு வீடியோ பார்க்கேன் யூடியூப்பில். ஸோ இதை எப்படி நம்ம வந்துட்டு அனைவரும் பார்க்குறதுங்கிறத, லைஃப் டைம் ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண எம்பியை பார்க்க போனீங்கன்னா 74.47 எம்பி வந்துட்டு நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இதை எல்லோரும் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கு தான் நண்பா இந்த ஆப்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்ஸ் மூலம் தான் நான் அந்த லைஃப் டைம் ஃப்ரீ டேட்டா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஸ் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் கிடையாது, கூகுளில் தான் இந்த ஆப்ஸை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். ஏபிகே கஸ்டம்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் இதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு பேலோட் கேட்கும். இந்த பேலோட் இது வந்துட்டு எட் பண்ணுறதுன்னா அந்த பேலோட் வந்துட்டு இந்த இருக்குது. இந்த பேலோட் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது வந்துட்டு இப்போ நீங்கள் குரோமில் போயிட்டு ஏபிகே கஸ்டம் பேலோட் ஏசிஎம் ஃபைல் ஃப்ரீ டவுன்லோட்னு சொல்லி அடிச்சிங்கன்னா இந்த வந்துட்டு பேலோட் இல்லாடி கான்ஃபிகரேஷன் ஃபைல்னு சொல்லி டவுன்லோட் பண்ணாலும் டைப் பண்ணி சர்ச் பண்ணாலும் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பயர்ட் ஆகாத ஃபைல் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் எட் பண்ணிவிட்டு இந்த இருக்கிற ஐபி அட்ரஸ் மற்றும் வந்துட்டு இந்த யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அது வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணலாம், அந்த ஏசிஎம் ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அல்லது ஓனாக எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறத கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அப்படின்னா தான் நான் வந்துட்டு போடக்கூடிய அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு உடனே வரும். ஸோ இப்போ வந்துட்டு இதுதான் அந்த ஃப்ரீயாக டேட்டா யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ். வெயிட் பண்ணுங்க நண்பா. நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆகிட்டு ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் ப்ராப்ளம். ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஓகே, இனி வரும். வந்தவுடனே வெயிட் நண்பா. ஓகே, வந்துடுச்சு. இப்போ நான் அதை கனெக்ட் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமா கீழுக்கு ரன்னிங் ஆகும். வெயிட்.
ஓகே, பரவாயில்ல. நெட்வொர்க் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறதால கொஞ்சம் ஓகே என்ன வருது. சாரி, நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறதால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த மெத்தட். என்னுடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஓனாக க்ரியேட் பண்ணுறதுங்கிறதையும், அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்துட்டு எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாங்கிறதையும் இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ கனெக்ட் ஆகிட்டு நண்பா. இப்போ நம்ம வந்துட்டு யூடியூப் பார்க்கலாம். யூடியூப் எந்த ஒரு ஆப்ஸும் நம்ம வந்துட்டு அதில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்த வீடியோ அந்த ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறத நான் அடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. உன்னுடைய சப்ஸ்கிரைப் தான் இந்த சேனலுடைய பலம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அந்த இந்த ஏபிகே கஷ்டத்துடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் அண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் எப்படி வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.